എല്ലാ മാന്യ പ്രേക്ഷകർക്കും കേരള വിഷന്റെ വിജയവീതി പ്രോഗ്രാമിലേക്ക് സ്വാഗതം. സോ ഇന്ന് ഈ എപ്പിസോഡ് നമ്മൾ എടുക്കുന്നത് നാഗർകോയിലാണ്. നാഗർകോയിൽ ടൗൺ ഏരിയയിൽ നിന്നാണ് നമ്മളിപ്പോൾ സംസാരിക്കാൻ പോകുന്നത്. സോ ഇവിടെ അറിയപ്പെടുന്ന ഒരു ഗവൺമെന്റ് കോൺട്രാക്ടറെയാണ് നമ്മൾ ഇന്ന് മീറ്റ് ചെയ്യാൻ പോകുന്നത്. മിസ്റ്റർ MM ക്ലീറ്റസ്. അദ്ദേഹത്തിന്റെ സ്വന്തം സ്ഥാപനമായ വൈഗൈ അസോസിയേറ്റ്സ് എന്നാണ് ഇപ്പോൾ നമ്മൾ ഈ ഇന്റർവ്യൂ എടുക്കുന്നത്. മാത്രമല്ല അദ്ദേഹം വലിയ വലിയ നല്ല നല്ല പ്രോജക്ട്സ് ചെയ്തുള്ള ആളാണ്. ചില കോൺഗ്രസിൽ ഇതിനു മുമ്പ് ഡിസ്ട്രിക്ട് ട്രഷറർ ആയിട്ടുണ്ടായിരുന്ന വ്യക്തിയാണ്. സോ ഇത്രയും വലിയ പേഴ്സണാലിറ്റിയാണ് ഇന്ന് നമ്മുടെ ഇന്റർവ്യൂലോട് കൂടുതൽ ഈ എപ്പിസോഡിൽ നമ്മളെ ഇന്റർവ്യൂ ചെയ്യാനുള്ളത്. സോ വണക്കം സാർ. சார் உங்க சொந்தம் நாடு? சொந்த நாடு நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம். நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம். படிச்சതൊക്കെ എവിടെയാണ്? പഠിച്ചത് നാഗർകോവിൽ തന്നെ. നാഗർകോവിൽ തന്നെ. ഓക്കെ. കോളേജ് മുഴുവനും ഇവിടെ തന്നെ ചെയ്തു. ഓക്കെ. കോളേജ് ഒക്കെ കഴിഞ്ഞിട്ട് സാർ ആദ്യം തൊഴിൽ എന്ന് പറഞ്ഞ് ഇറങ്ങിയത് ഏത് തൊഴിലായിരുന്നു? 86ல ஆக்சுவலாக நான் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் செலெக்ஷன் ஆனேன். ஓ ஓகே. ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த டைமில் அந்த பணங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்தது. ஓகே. 86ல. ஓகே. ஆமாம், அதனால எனக்கு கொடுக்க முடியல. ஓகே. அப்போ நான் அந்த ஃபீல்டில் போகலை. நல்ல ஒரு போலீஸ் அதிகாரியை வந்து தமிழ்நாடு இழந்துருச்சுன்னு தான் சொல்ல முடியும். அப்படின்னா அப்ப நீங்க வந்து ரொம்ப முயற்சி எல்லாம் பண்ணி எடுத்திருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் ட்ரை பண்ணேன். அந்த பணங்கள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இல்லாதனால நான் பண்ணல. பிசிக்கல் டெஸ்ட்டுக்குலாம் போய் பாஸ் இல்ல, அதெல்லாம் பாஸ் ஆகி ரிட்டன் டெஸ்ட் பாஸ் ஆகி ഡയറക്റ്റ് ഇന്റർവ്യൂ അറ്റൻഡ് ചെയ്ത് എല്ലാ വിധത്തിലും സെലക്ഷൻ ആണ്. ഫാന്റാസ്റ്റിക് തിങ്. പക്ഷെ അന്ന് വന്നിട്ട് നിങ്ങൾ പൈസ കൊടുക്കണം പറഞ്ഞിട്ട് നിങ്ങൾ ഇതിന് പോയില്ല? മീൻസ് അച്ഛനൊന്നും സഹായിച്ചില്ല അതിന്? ഇല്ല, അച്ഛൻ வந்து ആക്ച്വലി കേരള സർവീസ് ആണ്. അച്ഛനാ? അച്ഛൻ പോലീസിലായിരുന്നോ? இல்ல அவங்க வந்து ட்ராவங்கூர் சுகர்ஸ் கெமிக்கல்ஸ் லிமிடெட் திருவள்ள. ட்ராவங்கூர் சுகர்ஸ் கெமிக்கல். ஆமா, അവിടെ வந்து இந்த சுகர் கேன் இன்ஸ்பெக்டரா இருந்தாப்ல. ഓ, ഷുഗർ കേൻ ഇൻസ്പെക്ടർ. ஆமா ஆமா. അപ്പൊ അച്ഛന് വന്നിട്ട് നിങ്ങൾക്ക് സഹായിക്കാനുള്ള വായ്പില്ല ഉണ്ടായിരുന്നില്ല. അപ്പൊ അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് അത് ഇപ്പൊ കേറി ചെല്ലാൻ ബുദ്ധിമുട്ടായി പോയി. അത് കേറിയില്ല എന്ന് പറഞ്ഞ് ഭയങ്കര വിഷമം ഉണ്ടായിരുന്നു. அப்படி நான் அது யோசிக்கல. ஆனா கொஞ்சம் ஃபீல் இருந்திருக்கும். கனவுன்னு ஒண்ணு கண்டுட்டு அது கிடைக்கலன்னா அது யங் ஸ்டேஜ்ல எல்லாத்துக்கும் வரக்கூடியது. அதுக்கப்புறம் நீங்க அது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நீங்க போனது என்னது? அதுக்கப்புறம் என்னன்னா 87ல இங்க தமிழ்நாட்டில் முதல்ல 86ல இது லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. ஓகே. ஒரு 15 இயர்ஸ்க்கு பிறகு. ஓகே. ஆமா. அப்போ அதில் எனக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அதில் நார்வேல் முனிசிபல் கவுன்சிலராட்டு ஆகுறாரு. அவரு கூட நானும், அவர் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்டாலும் நானும் அவரு கூட முனிசிபாலிட்டிக்கு வருவேன். ஓகே. வரும்போது இங்கே கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஓ சரி. ஆமா. உங்களுக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் அந்த இதில் என்னன்னா அந்த டைம்ல எல்லாம் படிப்பறிவு இல்லாத கான்ட்ராக்டர்ஸ் அதில் இருந்துட்டு இருந்தாங்க. ரேட் எப்படி எழுதணும், இந்த கவர்மெண்ட் நடைமுறைகள் என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாம அறியா பருவத்தில் அங்குள்ள இன்ஜினியர்ஸ் வந்து அவங்கள சும்மா வேலை வாங்கிட்டே இருந்தாங்க. அப்போ நான் காலேஜ் முடிச்சு, நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஆகும் என்னோட சப்ஜெக்ட். காலேஜ் முடிச்சு அந்த எனக்கு நண்பர் கூட முனிசிபாலிட்டி போகும்போது ஆக்சுவலாக இது தெரியுது, இந்த இதெல்லாம் வந்து நகராட்சி நிர்வாகம் இவங்களை ஏமாற்றி பழைய ரேட்லேயே ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்கிறது. ஏன்னா அவங்கெல்லாம் படிப்பறிவு இல்லாத எல்லாமே கைநாட்டு பார்ட்டிகள், கையெழுத்து கூட சரியா போட தெரியாது. அந்த டைம்ல வந்து கான்ட்ராக்டர்ஸ் தெரியாது. அப்போ நான் இவரு கூட போய் பழகி அவங்க கூட எனக்கு ஒரு ஈடுபாடு வந்தது. அந்த ஈடுபாடை வச்சு நானும் இங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மளும் ஒரு கான்ட்ராக்டர் ஆகலாமே அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நானும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் 87ல கான்ட்ராக்டர் ஆகிட்டு முனிசிபாலிட்டியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். கான்ட்ராக்டர் நீங்கள் வந்து செல்ஃபா முனிசிபாலிட்டியில் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். அதுக்கு வந்து அந்த டைம்ல இருந்து எனக்கு நண்பர், அவருங்க கவுன்சிலராக அப்போ தான் செலெக்ஷன் ஆனார். அவர் எனக்கு உறுதுணையாக இருந்தார். அவர் 1-2 சின்ன வேலைகள் நானும் எடுத்தேன். வேலையில் நுணுக்கங்களை கண்டுபிடிச்சு மற்ற அதர் கான்ட்ராக்டர்ஸ் இப்படிலாம் பிரச்சனை இருக்கு, நீங்கள் ஏன் இப்படி ரேட்டில் எழுதி போடுறீங்கன்ட்டு அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணேன். ஒன்று ஒரு அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. அதில் என்னைய தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. ஆமாம். அப்போ 87ல் நார்வேல் நகராட்சியை பொறுத்தவரையில், நார்வேல் முனிசிபாலிட்டி பொறுத்தவரை மொத்தம் 7 கான்ட்ராக்டர்ஸ் தான், 7 பேர் தான். அதில் உள்ளதிலே ஜூனியர், நான் உள்ளதிலே சின்ன பையன். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக எத்தனை கான்ட்ராக்ட் ஒர்க் எடுத்து பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும்? இல்லை, நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து ஆஃப்டர் சுனாமிக்கு பிறகு தான் பெரிய ப்ராஜெக்ட்லாம் பண்ணேன். ஓகே. ஆமாம். இப்போ
2004 ஜனவரி 26 இது சுனாமி வந்தது. 2005 இருந்து பெரிய பெரிய இந்த சுனாமி குடியிருப்புகள் கட்டி கொடுக்குறது அதெல்லாம் குரோர் கணக்கில். ஆமாம் ஆமாம். இப்போ குளச்சலை பொறுத்தவரை சைமங்கால்னு ஒரு நகர் இருக்கு. அதில் ஒரு 329 ஹவுசஸ். அது வந்து ஒரு என்ஜிஓனா நான் ஆர்கனைசேஷன். அதில் வந்து கோட்டார் சோசியல் சர்வீஸ் சொசைட்டி ஆர்சி டைசிஸ் கீழே இயங்கிட்டு வருது. ஆமாம். அப்போ அவங்க வந்து ஒரு 1100 வீடுகள் கட்டி கொடுத்தாங்க. யாருக்கு? பெனிஃபிஷரிஸுக்கு. ஆமாம். அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வீடுகள். உங்க சார்பா? நீங்க யார் சார்பா? இல்ல, பேமெண்ட் அவங்க பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம சார்பான 400-500 வீடுக்கு என்ன காஸ்ட் ஆச்சு? ஓகே. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நீங்க சொன்னீங்க சுனாமி வந்து உங்களுக்கு இல்ல நிறைய பேருக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இந்த நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் வந்ததுக்கு அப்புறம் நமக்கே தெரியுது. அதாவது சுனாமி வந்துட்டு போன பிறகு இப்போ ஒரு ஃபிஷிங் நெட் இண்டஸ்ட்ரி ஆனாலும் அவங்களுக்கு வந்து சரிஞ்சு கடந்த ஒரு தொழில் வந்து நல்ல ஒரு அவங்க எல்லாம் ஓரளவுக்கு. ஆனா முன்னாடியில சுனாமி வரதுக்கு முன்னாடியே அந்த கோஸ்டல் பீப்புள்ஸுக்கு அந்த அளவு விழிப்புணர்வு இல்லாம இருந்தது. சுனாமிக்கு பிறகு எல்லாருமே நல்ல விழிப்புணர்வு. கவர்மெண்டே வந்து பண்ண முடியாம இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க பண்ணி கொடுத்தாங்க. எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆனா இந்த அளவு இப்ப உள்ள சூழ்நிலைக்கு அந்த கோஸ்டல் பீப்புள்ஸ் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. ஒரு விழிப்புணர்வு வந்துட்டு இப்ப வீடை எப்படி சுத்தமா வைக்கணும், சுற்றுப்புற சுகாதாரம், அந்த இது எல்லாமே அவங்க நல்லா பழகிட்டாங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்ற மாதிரி தான் சுனாமில வந்ததுக்கு அப்புறம் இப்போ உங்கள மாதிரி பப்ளிக்ல என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு தங்க சுனாமின்னு சொல்லுவாங்க. தங்க சுனாமி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு.